வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தகவல் மிரர் சேனல். இன்னைக்கு நாம என்ன பார்க்கலாம்னா, இந்த வீடியோவில் புதிய ஜிஎஸ்டி செப்டம்பர் 22 முதல்ல எந்தெந்த பொருளுக்கு ஜிஎஸ்டியை கம்மி பண்ணிக்கிறாங்க, எந்த பொருளுக்கு ஜிஎஸ்டியை அதிகமாக்கிறாங்க, அதனால நமக்கு என்ன பயன், என்ன நஷ்டம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் யூடியூப் உங்களுக்கு நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். அதை நீங்களும் பார்த்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இதோட செய்தியை பகிர்ந்து கொள்ளலாம். ஜிஎஸ்டி அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். ஜிஎஸ்டினா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இது பொதுவாக 4 பிரிவாக இருக்குது. ஒன்று 5%, செகண்டில் 12%, மூணாவதா 18%, நாலாவதா 28%. இந்த மாதிரி 4 பிரிவா இருக்குது ஜிஎஸ்டி. இது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்றத பார்க்கலாம். 2017 ஜூலை 1 அந்த டேட்ல இருந்து இந்த ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்துச்சுங்க. இது யார் யார் சேர்ந்து இந்த ஜிஎஸ்டி நடத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்ட்ரல் பிளஸ் ஸ்டேட் இது ரெண்டுமே சேர்ந்து தான் இந்த டேக்ஸ் சிஸ்டமே கொண்டு வந்தது. ஃபர்ஸ்ட் இருந்த ஜிஎஸ்டிக்கும் இப்போ இருந்த ஜிஎஸ்டிக்கும் என்ன வித்தியாசம், எந்தெந்த பொருளுக்கு ஜிஎஸ்டி கம்மி பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த ஜிஎஸ்டி இன்றைய நாள் 22 செப்டம்பர் 2025 இருந்து லாகு ஆயிடுச்சுங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லா கடையிலையும் இந்த ஜிஎஸ்டி கம்மி பண்ணி தான் கொடுப்பாங்க எல்லா பொருளும். இப்போ கொண்டு வந்துக்கிற ஜிஎஸ்டியோட பேர் 2.0 அப்படின்றது. சில பொருள்கள் முக்கியமான பொருள்களுக்கு முக்கியமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ எந்தெந்த பொருளுக்கு மலிவான விலையை கொண்டு வந்துக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இதில் எத்தனை பர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, அது எவ்வளோ கம்மியாக இருக்கு அப்படின்றதும் தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்நாக்ஸ் அண்டு ஸ்வீட்ஸ், நாப்கின், ஸ்வீட்ஸ் இதுவெல்லாம் 12 to 18% இருந்துச்சுங்க. ஆனால் இப்போ 5% கம்மி பண்ணியிருக்காங்க. 12லேருந்து 18 கம்மி பண்ணிட்டாங்க. இப்போ இருக்கிறது 5%. பால் பொருட்கள், இந்த கீ, பட்டரு, பன்னீர் இதெல்லாம் 5% மாறி இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ், ஏசி, பெரிய சைஸ் டிவி இதுவெல்லாம் 28% இருந்து வெறும் 18% மாத்தி இருக்காங்க. கார்ஸ்ல போனா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ங்க, இந்த ஏசி, பெரிய சைஸ் டிவி அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் 28% இருந்து 18% கம்மி பண்ணியிருக்காங்க. நல்லது தான். இப்போ காரு, சில ஸ்மால் கார்ஸ் எல்லாம் 28% 18% கம்மி பண்ணியிருக்காங்க. யார் யாருக்கு கார் வாங்கணுன்ற கனவு இருந்துச்சோ அவங்களாம் இந்த டைமை யூஸ் பண்ணி வாங்கலாம். காரோட விலை கம்மியாக இருக்கு. எஜுகேஷன் ஐட்டம்ஸ் சூப்பருங்க. இந்த பென்சில், பென்ஸ், நோட் புக் இதுக்கெல்லாம் இப்போ 0% ஜிஎஸ்டியா இருக்கு. இதுக்கு முன்னே 5% 18 இருந்தது. ஆனா இப்போ 0% இருக்கு. சூப்பருங்க. ஆனா விலை உயர்ந்த பொருட்கள், எந்தெந்த பொருள்களுக்கு ஃபர்ஸ்டோட இப்போ அதிகமாக விலை உயர்ந்திருக்கு அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். இந்த லக்ஸரி க்ளோத்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, துணிங்க, ரொம்ப விலை உயர்ந்த துணிங்க, 2500க்கும் மேலான ஆடைகள் 18% ஜிஎஸ்டியா கொண்டு வந்திருக்காங்க. லக்ஸரி ஹோட்டல்ஸ், பிரீமியம் சினிமா டிக்கெட்ஸ் ஜிஎஸ்டி இதுக்கும் அதிகங்க. இதுக்கும் ரொம்ப அதிகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஆன்லைன் கேமிங், பெட்டிங் ஆப்ஸ் இதுக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 28% ஃபிக்ஸாக இருக்கு. சரிங்களா? இந்த ஆன்லைன் கேமிங்னா இந்த கிரிக்கெட்டோட பெட்டிங் ஆப் எல்லாம் வருதுங்களா, அதுக்கெல்லாம் 28% ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுதான், அதோட கம்மி கிடையாது அப்படின்றது. ஒரு சாக்லேட்ஸ் அண்ட் சில ஸ்நாக்ஸ் லேப்க்கு ஒரு சாக்லேட் இந்த மாதிரி விலை உயர்ந்ததை அதிகப்படுத்தியிருக்காங்க.
இந்த ஜிஎஸ்டி வந்து கம்மி ஆகுறதுனால யார் யாருக்கு என்ன லாபம் அப்படின்றது என்னென்ன பயன்கள் நன்மைகள்ன்றத பார்க்கலாம். எல்லா வரிகளும் ஒரே வரியாவதால் தெளிவான சிஸ்டம். இது வந்து ஒரு ஓகே நல்ல தெளிவான சிஸ்டம். இது வந்து டேக்ஸ் தவிர்க்கும் வாய்ப்பு குறைவு. வியாபாரம் செய்ய எளிமையா இருக்கும். நாட்டில் எல்லா இடங்களிலும் ஒரே விலையா இருக்கும். ஆனா சிரமம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஜிஎஸ்டியால சிரமங்கள் என்னன்ட்டு. ஆரம்பத்துல மக்கள் புரிஞ்சிக்க கஷ்டமா இருக்கும். சில இடங்கள்ல அதிக டேக்ஸ் பிரிவை கொண்டு வந்து விற்பனை செய்வாங்க. அதை வந்து நம்ம கரெக்டா பார்த்து வாங்கணும். சிறிய வியாபாரிகளுக்கு கணக்கு வைத்துக் கொள்வது சிரமமா இருக்கும். மக்களுக்கு என்னென்ன யூஸ்ன்னு பார்க்கலாம். சாதாரண குடும்பங்களுக்கு உணவு, கல்வி, பொருட்கள் மலிவு. சரிங்களா? மிடில் கிளாஸ்க்கு வந்து இவி கார்ஸ், சில எலக்ட்ரானிக் சற்று குறைவா கிடைக்கும். லக்ஸரி வாங்குவவர்களுக்கு விலை உயர்வா இருக்கும். இந்த ஜிஎஸ்டியால வந்து சில கடையிலலாம் வந்து இப்ப ஜிஎஸ்டி கம்மியா இருந்தாலும் அவங்க வந்து ஜிஎஸ்டி அதே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதே மாதிரி ஜிஎஸ்டி அதிகப்படுத்தி போட்டு உங்ககிட்ட பைசா அமௌண்ட் வாங்குவாங்க. அதை வந்து நீங்க எந்த ஒரு கடைக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் பில் வாங்குற போது ஜிஎஸ்டி எந்த மாதிரி போட்டு இருக்காங்க, அப்படி போட்டு இருக்காங்களா போடலையான்றத கண்டிப்பா நீங்க பில்லை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பணம் கட்டணும். சரிங்களா? இல்லைன்னா நிறைய ஹோட்டலா இருக்கட்டும், இல்லை ஏதாச்சும் ஷாப்பா இருக்கட்டும், அங்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டி வந்து பழைய ஜிஎஸ்டியை போட்டு உங்ககிட்ட அமௌண்ட்டு ஏமாத்திடுவாங்க. மொத்தமா சொல்ல போனா புதிய ஜிஎஸ்டி விகிதம் வந்து மக்களுக்கு மிக்ஸ்டு இம்பேக்ட் கொடுக்குது. சில முக்கியமான தினசரி பொருட்கள் மலிவா ஆனாலும் லக்ஸரி சர்வீஸ் வந்து அதிகமா இருக்கு. அதோட ஜிஎஸ்டி வந்து அதிகமா இருக்கு. இந்த மாதிரி நியூஸை வந்து இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்க உங்க தகவல்